ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜேஎஸ் ஒர்க்ஸ். இன்றைக்கி ஈவினிங் ஸ்நாக்ஸாக அவல் பொட்டேட்டோ பால்ஸ். இது ரொம்ப ஈஸியாக வீட்டில் இருக்கிற பொருள் வச்சே செஞ்சிடலாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். விஜேஎஸ் ஒர்க்ஸ் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நான் முதல்ல ரொம்ப பொடியாக பெரிய வெங்காயம் ஒரு 2 நறுக்கி வச்சுருக்கேன். கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்து அதை பெசரி வச்சிடலாம் ஒரு 10 நிமிஷம். அவல் அதே மாதிரி கெட்டி அவல் தாங்க இது ஒரு 1.5 கப்பு எடுத்து ஊற வச்சு அது வடித்து வச்சுருக்கேன். பொட்டேட்டோ உருளைக்கிழங்கு ஒரு 3 உருளைக்கிழங்கு எடுத்துட்டேங்க. 1/4 கிலோ உருளைக்கிழங்கு அதை நல்லா வேக வச்சு அது மசித்து அதை அந்த அவல் கூட சேர்த்துட்டேன். கேரட்டு அதையும் நல்லா துருவி அந்த அவல், பொட்டேட்டோ, கேரட் இது மூணையும் சேர்த்து வச்சுருக்கேன். இப்போ பொடியாக நறுக்கி உப்பில் கொஞ்சமாக சேர்த்து பெசரி வச்சுருக்கோம்ல, அந்த வெங்காயமும் கூடவே சேர்த்துக்கலாம். இது எதுக்கு அப்படின்னா, நம்ம வெங்காயம் நல்லா ஊறுனா நல்லா சாஃப்டாகிடும், அதுக்காக தான். அடுத்தது இந்த தக்காளி பழம் ஒரு சின்னதாக தக்காளி பொடியாக நறுக்கி போட்டுட்டு கருவேப்பிலை, கொத்தமல்லி நல்லா பொடியாக நறுக்கி இது கூட நல்லா சேர்த்துட்டேங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இந்த அவல், பொட்டேட்டோ, கேரட்டு இந்த எல்லாத்துக்கும் சேர்த்து உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், கரம் மசாலா ஒரு 1/2 டீஸ்பூனு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக எலும்பிச்சம்பழம் ஒரு 1/2 மூடி சின்ன பழமாக எடுத்து 1/2 மூடி எலும்பிச்சம்பழம் இதில் சேர்த்துக்கலாம். மசாலா வாசனமாக வருங்கிறதுக்காக சோம்பு நல்லா கொஞ்சம் க்ரஷ் பண்ணி, அதாவது இடியில் ஒரு 2 இடி இடித்து அது கூட சேர்த்துருக்கேங்க. இதையெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த கலவையை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த பெரிய வெங்காயம் லைட்டாக உப்பு போட்டு ஒரு 5 நிமிஷம் பெரட்டி வைக்கிறதுனால நமக்கு அந்த வெங்காயம் நல்லா வெந்துடும், சீக்கிரமாக சாஃப்டாகிடும். அந்த வெங்காயம் சாஃப்டாகி அந்த நம்ம எது செஞ்சாலும் அது அது கூடயே நல்லா மிக்ஸ் ஆகிடும். நல்லா பைண்டிங் வரணுங்கிறதுக்காக கடைசியாக கடலை மாவு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்து கையில் கொஞ்சமாக தண்ணி தடவி இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேங்க. மிக்ஸ் பண்ணி நமக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸ் பால் மாதிரி உருண்டை பிடிச்சு வச்சுக்கலாம். நீங்கள் எந்த ஷேப்பில் வேணுமோ அது மாதிரி கூட செஞ்சுக்கலாம். எல்லாத்தையும் நான் உருண்டை சேர்த்து வச்சுட்டேன். இப்போ அடுப்பில் ஆயில் காய்ச்சிடுச்சுங்க. ஆயில் ரொம்ப ஹீட்டாக இருக்கக்கூடாது. ஹீட் ஆனதும் அடுப்பு கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த பால்ஸை ஒன்று ஒன்றா போட்டு முதல்ல கொஞ்சம் நேரம் வெந்தப்புறம் அப்புறமா திருப்பி விடலாங்க. அப்போ தான் அது உடையாமல் வரும். நமக்கு பொறுமையாக நிதானமாக வேக வச்சு எடுக்கணும். விஜேஎஸ் ஒர்க்ஸ் சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிடிச்சிருந்தால் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பாருங்கள், இது ரொம்ப திருப்பி விட்டு பாருங்கள் மெதுவாக வேக வச்சு இதை எடுத்துட்டேன். இதே மாதிரி எல்லா பால்ஸையும் வேக வச்சு எடுத்துக்கலாம். நமக்கு இன்னும் கொஞ்சம் கிறிஸ்பியாக வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கார்ன்ஃப்ளவரு ஒரு 2 ஸ்பூன் போட்டு தண்ணியில் நல்லா கரைச்சி பாருங்கள். பக்கத்தில் ரவை வச்சுருக்கேன். ரவையில் கார்ன்ஃப்ளவரில் டிப் பண்ணி ரவையில் ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் தான் ஒரு பிளேட்டில் வச்சு ரவையில் டிப் பண்ணி அதையும் எல்லாம் எடுத்துக்கலாம். முதல்லையே டிப் பண்ணி எடுத்துக்கணும். அதுக்கப்புறமா தான் நம்ம எண்ணெயில் பொரித்து எடுக்கணும். இது சாஸ் தொட்டு சாப்பிட்டா அவ்வளோ சூப்பராக டேஸ்ட்டாக இருக்குதுங்க. கிறிஸ்பியாக பசங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். பெரியவங்க சின்னவங்க எல்லாருக்குமே பிடித்த ஒரு ஸ்நாக்ஸு இது. சீக்கிரமாக வீட்டில் இருக்கிற பொருளையே வச்சியும் செஞ்சிடலாம். ஒரு தடவை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் சொல்லுங்கள். அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு தான் நான் வேக வைக்கிறேன்.
அவ்வளோதாங்க, நல்லா வெந்துருச்சு. அவல் பொட்டேட்டோ பால்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இந்த மழை டைம்